பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என்ன ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலுக்கு தேவன் எல்லா மறைப்பொருளையும் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினாரா என்று பார்த்தா இல்லை. சில காரியங்கள் மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அதையும் அறிந்து கொள்ள தானியேல் பிரயாசப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, தானியேலே போகலாம் என்று. அதன் அர்த்தம் என்ன? இதை நான் இப்பொழுது உனக்கு வெளிப்படுத்த மாட்டேன். மாறாக என்ன சொல்லுகிறார் என்றால் 13வது வசனத்தில், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவன் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அந்தந்த காலத்திலே அந்தந்த காலகட்டத்திலே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் மறைத்துதான் வைக்கிறார். மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். எந்தெந்த காரியம் என் வாழ்க்கையில மறைத்து வைக்கப்பட வேண்டுமோ அது மறைக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டுமோ அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவன் இந்த விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை மறைக்கிறார்னாலே புரிந்து கொள்ளுங்கள், அதை நாம் இப்பொழுது அறிய வேண்டியது இல்லை என்பது அதன் அர்த்தம். பாருங்கள், ஏதேனில்லை, ஆண்டவர் இந்த பழத்தை புசிக்காதேன்னு சொல்லிட்டார். இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஏன் புசிக்க கூடாது என்கிற காரணத்தை கர்த்தர் சொல்லவில்லை. அதை மறைத்து வைத்திருந்தார். அது மறைவானதாகவே இருந்தது. அது ஆதாமையும் பாதிக்கல, ஏவாளையும் பாதிக்கல. அந்த காரியத்தை குறித்த அறிவு இவர்களுக்கு இப்பொழுது தேவையில்லை என்பதை கர்த்தர் உணர்ந்திருந்தார். ஆனால் பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் உள்ளே புகுந்து, அது ஏன் தெரியுமா அவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னார், அது ஏன் தெரியுமா உனக்கு மறைச்சு வச்சார், அதை நீ புசித்தா இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவேன்னு சொல்லி அவன் சில காரியங்களை அவர்களுக்கு ஊட்டுகிறான். இந்த அறிவு அவர்களுக்கு உண்டாகுது பாருங்க. இந்த ஒரு காரியம் அவங்க அறிந்து கொண்டாங்க பாருங்க. இது அறிந்து கொண்டது நிமித்தமாக அந்த பழத்தை பறிக்கிறாங்க. இந்த காரியத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தார். இது அவர்கள் அறியாத மட்டும் அவங்களுக்கு அந்த பழத்தின் மேல நாட்டமே இல்லை, நோக்கமே இல்லை. ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொண்ட போது அவங்களுக்கு அது மேல ஒரு ஆசை வருது, அது மேல ஒரு இச்சை வருது. அதை என்ன பண்றாங்க? பறித்து சாப்பிட்டாங்க. பெரிய மேன்மையை இழந்தாங்க. அந்த இழப்பு தான் இன்று வரை மனுக்குள்ளம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்தார். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்ம எல்லாவற்றையும் அறிய முற்பட்டு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். நாம் அறிந்திருக்க வேண்டியது என்ன? வேதம் தெளிவாக எதை காண்பிக்கிறது? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். அதுதான் நம்மை உணர்வுள்ளவர்களாக்கும், அது நம்மை ஞானவான்களாக்கும். அதுதான் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர என்ன செய்யணும்? வார்த்தையை அறிந்து கொள்ளணும். சில காரியங்கள் கர்த்தர் மறைத்து வைப்பார். அவர் ஒன்று மறைச்சு வைக்கிறாருன்னா அது நம்முடைய நன்மைக்காக. பாருங்கள், யோசேப்பு எகிப்தில் போனான் அல்லவா, கொண்டு போகப்பட்டான் அல்லவா, அதை கர்த்தர் வெளிப்படுத்தவே இல்லையே யாக்கோபு. எவ்வளோ நாள் அழுதார் யாக்கோபு? கர்த்தர் சொல்லவே இல்லையே. யாக்கோபின் மாமனார் சம்பளத்தை மாற்றினார் 10 முறை. ஒவ்வொரு தடவை மாற்றும் போதும் கர்த்தர் தூதனை அனுப்பி சொப்பனத்தில் யாக்கோபிட்ட சொல்லிட்டே இருக்கிறார், இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான். அதே கர்த்தர் யோசேப்பு எகிப்தில் இருக்கிற விஷயத்தை மறைச்சிட்டார். ஏன் மறைத்தார்? ஏன் மறைத்தார் என்றால் யாக்கோபால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்ச பையன் யோசேப்பு. யாக்கோபு அங்கீகரித்திருக்கவே மாட்டான், அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லை, அத்தனை பிள்ளைகளையும் சபித்திருப்பான். தேவ திட்டத்துக்கு எதிராக இருந்திருப்பான்.
சில காரியங்கள் தேவன் நமக்கு மறைத்து வைப்பதன் காரணம் என்ன தெரியுமா? அதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் தேவ திட்டத்துக்கு எதிராக மாறிவிடுவோம். பாருங்கள், மனுஷகுமாரன் சிலுவையில் அடிக்கப்படுவார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புவார்னு சொல்லும்போது உடனே பேதுரு சொல்லுவார் அல்லவா, இவர்கள் மக்களுக்கு சம்பவிக்கவே கூடாது என்று. எதிராக வந்தால் பார்த்தீங்களா, உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படிங்கிறார். நம்ம எவ்வளவுதான் அவருக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு எதிராக மாறிட்டோம்னாலே அது யாருடைய செயல் தெரியுமா? சாத்தானின் செயல். எனவே தேவ பிள்ளைகளை சில காரியங்களை மறைத்து வைக்கிறார்னா அதை அப்படி ஏற்றுக்கொள்ள பழகணும். சில காரியங்கள் நமக்கு புரியாதில்லை, ஏன் இது எனக்கு நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, எவ்வளவோ கேட்போம். நிறைய காரியங்களுக்கு விளக்கம் கிடைக்கும், நிறைய காரியங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஓகே, இதனால தான் இது நடக்குது, இதனால தான் அது நடக்குது. நிறைய காரியங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் சில காரியங்களுக்கு நமக்கு புரியாது. யோபுவுக்கு நிறைய புரியவே இல்லை. யோபு வாழ்க்கையில் ஏன் இந்த அடி மேலே அடி, சோதனை மேலே சோதனை. அவன் ஒரு காரணத்தை சொல்லுகிறான், தன்னை சூழ்ந்திருக்கிறவங்க ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. கடைசியில் தேவன் பேசுனதுக்கு அப்புறம் தான் நம்ம நினைக்கிறது ஒன்றுமே இல்லை. உடனே யோபு சொல்கிறார், நான் என் வாயை பொத்திக்கிறேன் அப்படிங்கிறார். அவன் தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லுகிறார். எனக்கு கேட்குற அன்பு சகோதர சகோதரி, சில காரியங்களை கர்த்தர் மறைச்சே வச்சிருக்கிறார்னா அதை கிரகிக்கக்கூடிய நிலையில் நாம் இல்லை, அல்லது அது மறைந்திருப்பது தான் நமக்கு நன்மை. தேவன் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். எனவே தேவ பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டாம். சித்தத்துக்கு தைரியமாய் ஒப்பு கொடுத்து காத்திருங்கள். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், எங்கள் வாழ்க்கையில நன்மையை மட்டும் திட்டமிட்டு செய்கிறவரே, ஆண்டவரே, சில காரியங்களை நாங்கள் அறிய பிரயாசப்படுகிறோம் அப்பா. அதே நேரத்தில் இந்த நாளில் எங்களோடு பேசினேன். சில காரியங்கள் நீர் மறைத்து வைத்திருப்பது, அது மறைந்திருக்கிறது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.